கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். 91 சங்கீதம் 14 வசனத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னைக்கு காலை வேளையிலே இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா இந்த 2026 ஆண்டுல வாஞ்சை கர்த்தர் மேலே இருக்கா? நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா வாஞ்சை கர்த்தர் மேலே இருக்கா? வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும் அப்படின்னா வாஞ்சை கர்த்தர் மேலே இருக்கா? என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், நம்ம வாஞ்சை கர்த்தர் மேலே இருக்கா? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாஞ்சை, நம்மளுடைய விருப்பம், இது எல்லாமே கர்த்தர் மேலே இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இதை ஏன் இரவு நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஜனங்களுடைய விருப்பம், ஜனங்களுடைய வாஞ்சை, இது எல்லாமே உலகத்தை சார்ந்து இருக்கு. எப்படியாவது நான் பெரிய ஆளாயிரணும், எப்படியாவது நான் பல மடங்கு சம்பாதிச்சிடணும், எப்படியாவது நான் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பெயர் எடுத்துடணும். கொரோனாக்கு அப்புறம் நமக்கு கிருபை தந்திருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா, உணர்வடைந்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி கிருபையின் காலத்தில் தேவனை தேடி பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாறதுக்கு தான் அந்த கிருபையின் காலம். நித்திய காலம் கர்த்தரோட நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கை பரலோகத்தை சார்ந்திருந்தால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், உயர்ந்த அடைக்கலம், இது எல்லாமே நமக்கு கிஃப்ட் தான். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், இது எல்லாமே பரலோகத்தை சார்ந்திருக்கா? இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தி என்ன அப்படின்னா, செல்ஃபோன் எல்லாருடைய கையிலையும் டெய்லி பல மணி நேரம் கையில் இருக்குது. நிறைய குடும்பத்தில், நிறைய தேசத்துக்குள்ளே வாலிப பையனாக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம், தாய்மாராக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். ஒரு 1/2 hour சும்மா உட்காந்துருக்கோம் அப்படின்னா, ரொம்ப டயர்டாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. 1/2 hour சும்மா இருக்கும்போது செல்ஃபோன் பார்க்காம இருக்கிறாங்களா? இல்லை ஒரு பேப்பர் படிக்கிறாங்களா? ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறாங்களா? இல்லை ஒரு புக்கு வாசிக்கிறாங்களா? இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ நேரடியாக செல்ஃபோனுக்குள்ளே போயிடுவாங்க. செல்ஃபோனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு நார்மலாக கொஞ்சம் வெளியில் வருவாங்க. ஒரு சாப்பிட்லையோ, வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உள்ளே போயிடும். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வாஞ்சை அதெல்லாம் பல மெத்தடில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பல பாவ அடிமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் மேலே உண்மையிலே வாஞ்சை இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தால் ஒரு சில குடும்பங்கள் தான் இருக்கு. வீட்டில் 4 பேர் 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் வயசான ஒரு பாட்டி, ரொம்ப வயசு இருக்கும், அவங்க பார்த்தா இரவு மூலமாக தேவனை தேடிட்டு இருப்பாங்க. அவங்க செல்ஃபோனில் அடிமையாக இருக்க மாட்டாங்க, வீட்டில் டிவியும் பார்க்க மாட்டாங்க. எந்தெந்த வீட்டிலலாம் டிவி பார்த்து, செல்ஃபோன் பார்த்து பல மணி நேரம் மக்கள்கிட்ட, இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட, இல்லை தேவையில்லாத காரியங்கள் உலகத்தில் போய் சிக்கி கொள்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா நிறைய தடை இருக்கும். நம்ம சிந்தனை உலகத்தோடு இருக்கா, பரலோகத்தோடு இருக்கா? நைட் நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்தாச்சா, நேரம் இருக்கா, குடும்பமாக பாட்டு படித்து ஜெபம் பண்ணுங்க.
தனி ஜெபம் பண்ணுங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. செல்ஃபோனை தயவுசெய்து எங்கேயோ வீட்டில் வச்சு பூட்டி வச்சுருங்க. என்ன பல மணி நேரத்தை சாப்பிட்ருது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். இந்த வருஷம் நான் பைபிளை வாசித்து முடிக்கணும். இந்த வருஷம் நான் இன்னும் ஒரு ஸ்டெப் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா வாஞ்சை, அந்த தாகம், அந்த விருப்பம். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் பணம் சம்பாதிக்க போகும்போது, ஐஸ்வர்யத்தின் மேலே விருப்பம் வரும்போது, பண ஆசை வரும்போது, பொருள் ஆசை வரும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. நான் பைபிள் நல்லா வாசித்து பார்த்ததில்லை. 1ஆம் தேதி சர்ச்சுக்கு போன பிள்ளைகள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள், இன்னைக்கு இரவு நேரத்தில் அவங்களோட வாழ்க்கை அந்த 1ஆம் தேதி எடுத்த தீர்மானம் இருக்கா? கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? தேவனை தேடுறோமா? கொஞ்சம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், அவன் என்னிடத்தில் பிரியமா இருக்கிறபடியால், கர்த்தர் மேலே பிரியமா இருந்தால் தீமை வெறுத்துருவாங்க. என்னோட சமூகத்தில் காத்திருப்பாங்க. கர்த்தர் பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கும் போக மாட்டாங்க. மரியாதை போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ அர்ப்பணிச்சிருவாங்க. அவங்க தான் வாஞ்சை. அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்குமானால் ஆசீர்வாதம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம் எல்லா கிஃப்ட்டும் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாவ அடிமையிலே இருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன? செல்ஃபோன் அடிமையா, மதுபான அடிமையா, போயிலையா, சிகரெட் பழக்கமா, விபச்சார அடிமையா, இல்லை விக்கிரக அடிமையா, இல்லை ஏதாவது பலவிதமான பாவ அடிமையிலே, இருளான அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? அவங்க வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா எந்தெந்த காரியத்தில் அடிமையாக இருக்கிறாங்களோ அதை வெறுத்து, அந்த பாவத்தை வெறுத்து, இந்த துன்மார்க்கமான காரியத்தை வெறுத்து கர்த்தர் மேலே வாஞ்சை வரணும். நிறைய வாலிப பையங்க கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்காங்க. இப்போ நிறைய வாலிப பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. எப்போ பார்த்தாலும் கையில் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டுருக்குறாங்க. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, பெற்றோர், ஒருவேளை வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, தயவு செய்து நைட் நேரத்தில் செல்ஃபோன் எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒழிச்சு வச்சுருங்க, கண்ணு தெரியாமல். அப்போ தான் கையில் பைபிள் எடுத்து வாசிப்பீங்க. தேவனை தேட ஆரம்பிங்க. குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். பேரம்பேத்தி ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் காலம் கடைசியாக இருக்குது. தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் செல்ஃபோனோட வாழலை, தேவனோடு சஞ்சரித்தார் அப்படின்னா தேவனோடு வாழ்ந்தார். ஏனோக்கினுடைய கையில் செல்ஃபோன் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருடைய கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. 24 மணி நேரம் தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் செல்ஃபோனோடு சஞ்சரிக்கிறாங்க. நம்ம எப்படி மறுரூபமாக முடியும்? கர்த்தருடைய வருகையிலே எப்படி மறுரூபமாக முடியும்? அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய இருதயம் இந்த உலகத்தை சார்ந்திருக்கா, பரலோகத்தை சார்ந்திருக்கா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஏன் ஒரு 10 நிமிஷம் நம்ம உலகத்தினுடைய காரியத்தை பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும், எங்கள் வீடு குட்டி பரலோகமாக இருக்கணும், நம்ம எல்லாம் ஆசைப்படுறோம். முயற்சி எடுக்கிறோமா? விருப்பம், தாகம், வாஞ்சை இது எல்லாமே பரலோகத்தை சார்ந்து இருக்கா?
இல்லை இந்த உலகத்துக்குள்ளே பணம், நகை, சொத்து, பொருள், நம்முடைய மைண்ட் செட்டிங் இந்த உலகத்தை சார்ந்திருக்கா, பரலோகத்தை சார்ந்திருக்கா? பரலோகத்தை சார்ந்திருந்தால் நமக்கு எல்லா கிஃப்ட்டும் கிடைச்சிரும். எல்லா கிஃப்ட்டும் கிடைச்சிரும். இரவு நேரத்தில் சின்ன ஜெபமணி முடிக்க போகிறேன். இன்னைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து தேவன் பக்கம் உணர்வடைந்து மனம் திரும்பி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா சில குடும்பத்தில் நானே செல்ஃபோன் ஒரு 1/2 hour தான் பிரதர் பார்ப்பேன் அப்படிம்பாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிடுவாங்க, ஃபேஸ்புக்கில் போயிடுவாங்க, வேறு வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் காணாமல் போயிடும். அந்த 1 மணி நேரம் அவங்க கையில் பைபிள் எடுத்து வாசித்துருக்கலாம். இதுதான் கடைசி காலம். இந்த காலத்தில் தான் நம்ம தேவனை தேடி மறுரூபமாகணும். என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். உலகத்தில் 1000 கோடி சொத்து இருந்தாலும் சரி, என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா இதுதான் மெத்தட். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வருஷம் ப்ரமோஷன் வேணுமா, வியாபாரத்தில் செழிப்பு வேணுமா, குடும்ப ஆசீர்வாதம் வேணுமா, கடன் பிரச்சனை மாறணுமா, வீட்டில் உள்ள பிரச்சனை மாறணுமா, என்னெல்லாம் வேணும் எல்லாமே இந்த வசனத்துக்குள்ளே கிஃப்டாக இருக்குது. வாஞ்சையில் தான் இருக்குது இந்த கிஃப்ட். அதனால் தேவனை தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்கள் கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துருக்கிறீங்க. 2026ஆம் ஆண்டில் கொண்டு வந்திருக்கிறீங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள், தேசங்கள் எல்லாரையுமே உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும். எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் தங்கிருங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் தங்கிருங்க. எங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கணும். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவம், அவங்களுடைய மீறுதல், அவங்களுடைய தலைமுறை சாவை எல்லாவற்றையும் அப்போ நீக்கி உம்முடைய ரத்தத்தினால கழுவி ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும். தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதுவாக இருந்தாலும் மன்னித்து அப்பா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் மன்னித்து ஆட்டுக்குட்டியான் ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்ப்பா. கிருபை தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எந்த இடத்துக்குள்ளே இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. தழும்புள்ள கரம் அப்போ அவங்க பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபையாக மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்காங்களோ ஏற்ற துணையை தாங்க. கர்த்தருக்காக யாரெல்லாம் ஊழியம் செய்யணும்னு சொல்லி தாகத்தோடு இருக்காங்களோ பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க. வாலிப வயசில் உன் சிருஷ்டிகிற நினை என்று வேதம் சொல்லுது. தேவையில்லாத எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாத எந்த ஒரு நபரோ, தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தில் போய் சிக்கிகளோட கர்த்தர் வேலை அடைங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. டிரைவிங் லைனில் இருக்காங்க அப்பா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. வாகனத்தை பொறுப்படுத்துங்க, குடும்பத்தை பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் ட்ராவலிங்கில் இருக்காங்களோ எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்கப்பா, எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் குறைகள் குற்றங்கள் உண்டுப்பா, மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. கர்த்தரை வாஞ்சையோடு தன்னுடைய பிள்ளைகளாக மாறட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இறங்குங்க. இந்த வருஷம் சந்ததியை பள்ளியை பெருக பண்ணுங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளை மாசுறீங்க. டெலிவரி போகிறவங்க கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க, கர்த்தர் கூட இருங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண்விழிக்கு கிருபை செய்யுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, தேவன் அருளியப்பம் மினிசன் மூலம் இணைந்த குடும்பங்கள் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுத்துருங்க. உங்கள் நாமையும் விடட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.